இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பட்ஜெட் ஆக்ஷன் கேமரா. மொத்தமாக ஒரு $80 அவ்வளோதான். ஸோ $80 வந்து நம்ம ஒரு ஆக்ஷன் கேமரா வாட்டர் ப்ரூஃப் அண்டர் வாட்டர் கேமராவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கோப்ரோ வாங்கினோம் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு $30,000 $25,000 அந்த மாதிரி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேமரா வரும் $80 அவ்வளோதான். ஸோ அதனால் ஒரு 8,000 பட்ஜெட்குள்ளார வந்துடும். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்ம பார்க்குற கேமரா, Vantop Moment 4C. ஸோ இப்படி தான் வரும். இந்த மாதிரி ஒரு டஃப் அண்ட் பாக்ஸ் பேக்கிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம், என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சீல் பிரிச்சுட்டேன், ஸோ அதனால் எப்படி இருக்குது. ஸோ தனியாக வச்சுப்போம். ஸோ இதுதான் ஆக்ஷன் கேமரா. இது வாட்டர் ப்ரூஃப் கேசிங்கோடு இருக்குது. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ரப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேமரா வெளியில் எடுத்தாச்சு. ஸோ நோ பாக்ஸ். ஸோ கண்டினியூ பண்ணுவோம். பாக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா டிஸ்பிளேல இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வெல் பேக்டு பாக்ஸு வித் மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ராவாக வந்து அடிஷ்னலாக வாங்க வேண்டாம். ஸோ இதோட ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அன்னாப்பி அப்படின்னு சொன்னோன்னா நம்ம இவங்களுடைய கஸ்டமர் கேருக்கு பேசலாம். ஸோ இதை பற்றி ஒரு யூசர் மேனுவல் வித் ஆல் லாங்குவேஜஸ், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ஃபுல் டீட்டெயில்டாக. அண்ட் ஒரு வாரண்டி கேர், என்னென்னலாம் வந்து வாரண்டியில் சப்போர்ட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இது வந்து ஹேண்ட் ரிமோட். ஸோ ஒயர்லெஸ்ஸாக வந்து ஆக்சுவலி நம்ம ஹேண்டில் வாட்ச் பேண்ட் மாதிரி கட்டிட்டு நம்ம டேரெக்டாக வந்து ரிமோட் மாதிரி வந்து அதை ட்ரிகர் பண்ணலாம், வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே. இதுக்கு இன்பில்ட்டாக ஒரு பேட்ரி வேறு ஒன்று வரும். இதுக்கு தனியாக வந்து ஸ்டாப் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாப் இதில் இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து ஹெல்மெட் மவுண்ட்ஸு எல்லாமே வந்து ஆக்சுவலி இந்த இதில் இருக்குது. ஒரு நார்மல் டேட்டா கேபிள் ட்ரான்ஸ்ஃபருக்கு, பேட்ரி சார்ஜரில் வந்து டுவல் ஸ்லாட் இருக்கும். ஸோ 2 பேட்ரி சேம் டைமில் வந்து சார்ஜ் பண்ணலாம் அதில். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பேட்ரி. ஸோ இந்த பேட்ரியை வச்சு நம்ம கண்டினியூஸாக வந்து 8 hours வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். ஸோ இது வந்து அடிஷ்னலாக ஒரு வைப் கிளாத் ப்ளஸ் வந்து டுவல் சைட் ஸ்டிக்கர், ஹெல்மெட் மவுண்ட் அதுக்கெலாம், அண்ட் தென் சம் டேக்ஸ். ஸோ இது வந்து அடிஷ்னலாக வந்து நம்ம ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி மவுண்ட் பண்ணுறதுக்கான கியர்ஸ். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கியர். இது ஒரு கியர் இருக்குது. இது வந்து கிளிப் பண்ணி மவுண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கேமரா வந்து நம்ம எங்கேயாவது டேபிள்லையோ இல்லை எதுலையாவது நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா டைரெக்டாக வந்து நம்ம கேமரா வந்து இதில் மவுண்ட் பண்ணிவிட்டு கிளிப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இதை மாதிரி இப்படி கிளிப் பண்ணி மவுண்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதுக்கு ஒன்று அந்த கிளிப்பருடைய அடாப்டர். ஸோ இது எல்லாமே வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம கேமரா வந்து ஓப்பன் பண்ணுவோம். கேமரா ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த லாக் ஒன்று இருக்கும். இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிங்கன்னா டைரெக்டாக வந்துடும் கேமரா. ஸோ இது தனியாக எக்ஸ்ட்ரா வாட்டர் ப்ரூஃபிங் கேஸ், இது தனியாக வச்சுப்போம். ஸோ இதுதான் திஸ் ஆஃப் த கேமரா லுக். ஸோ இதில் வந்து மெமரி கார்டு ஸ்லாட்டு, HDMI ஸ்லாட் அண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ப்ளஸ் சார்ஜர் ஸ்லாட். அதுக்கு ஒரு மட்டும் ஃப்ரண்ட் இது வந்து பேக் சைடில் வந்து ஒன்றுமே இல்லை, வெறும் டச் ஸ்க்ரீன் மட்டும்தான் அண்ட் டிஸ்பிளே. ஸோ 2 அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன்ஸு வித் வைஃபை கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ஆக்சுவலி இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பவர் பட்டன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து Vantopனு போட்டிருக்கோம், ப்ளஸ் 4K வைஃபை சிம்பிள் எல்லாமே இருக்கும். இது வந்து ரெக்கார்டிங் ஸ்லாட்டு. இது வந்து இண்டிகேட்டர் LED. இங்கே மவுண்ட் மைக். ஸோ இது வந்து ஆன் பண்ணுவோம். இதில் ஆல்ரெடி வந்து கீழே ஒரு இன்பில்ட்டாக ஒரு பேட்ரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேக் வந்து புல் பண்ணோம் அப்படின்னா பேட்ரி வந்துடும்.
ஸோ இப்படி போடுவோம், போட்டுட்டு லாக் அண்ட் தென் 2 செகண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பவர் ஆன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பவர் ஆன் ஆகும். ஸோ இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லேப்ஸ் மோடில் இருக்குது, ஸோ டைம் லேப்ஸில் இருக்குது. இப்போ நம்ம மோட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இத்தனை மோட்ஸ் இருக்குது. வீடியோ ரெக்கார்டிங்க்கு, ஸ்லோலிங்கிறது வந்து நம்ம ஸ்லோ மோஷனில் ரெக்கார்டிங்க்கு, வீடியோ லூப், அப்புறமேட்டு டைம் லேப்ஸ் இருக்குது, ஃபோட்டோ எடுக்கிறது இருக்குது, ஆட்டோமேட்டிக் டைமர் இருக்குது, பஸ் ஷாட்ஸ் எடுக்கிறது, அண்ட் தென் டைமர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் இதில் பார்ப்போம். இப்போ இதில் வந்து செட்டிங்ஸ் வந்து டச் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெசல்யூஷன், இப்போ நம்ம வீடியோட ரெசல்யூஷன் நமக்கு வந்து இன்னும் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு 4K வேணுமா, 2.7K வேணுமா, 1080 பிக்சல்ஸ் வேணுமா, 720 வேணுமா, அதெல்லாம் நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ லெட் இட் பி ஆன் 4K. ஸோ இருக்கட்டும். இப்போ போயிட்டு இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும். ஸோ இப்போ என்ன நமக்கு எரர் வருது அப்படின்னா மெமரி கார்டு இல்லை அப்படின்னு சொல்லி வருது. மெமரி கார்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் ஒரு 64 GB மெமரி கார்டு வாங்கி வச்சுருக்கேன், சாண்டிஸ்க்கு, வித் 100 Mbps/s ரைட் ஸ்பீடோட. ஸோ இப்போ மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ செட்டிங்ஸ் போவோம், வீடியோ செலக்ட் பண்ணுவோம், செலக்ட் ரெக்கார்ட். ஸோ இப்போது ரெக்கார்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஆக்சுவலி இட் ப்ளேஸ். ஓகே, ஸோ பேக். இப்போ திரும்பி செட்டிங்ஸு, இதுக்கு வேணாம், இப்போ நம்ம வந்து எனக்கு 4K வேண்டாம், என்னென்ன இது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பாருங்கள். செட்டிங்ஸில் போயிட்டு வீடியோவில் போயிட்டு 4K. ஸோ 4K 60 frames per second, 4K 30 frames per second, 2.K 30 frames per second, 1080 120 frames per second, 1080 60 frames per second, 30 frames 240 and 120. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்தந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் ரெசல்யூஷனு. ஸோ கிளாரிட்டி எல்லாமே வந்து இதில் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எடுத்தீங்க அப்படின்னா நல்ல கிளாரிட்டியான ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ இது செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதில் எடுத்த வீடியோ தான் இப்போ வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோ வேண்டாம், ஃபோட்டோ வேணும் அப்படின்னு எடுத்திங்கன்னா வைட் ஆங்கிளாக எடுக்கலாம். ஸோ இது வந்து நார்மலாக வந்து வைட் ஆங்கிள் வந்து 170 degrees வந்து சப்போர்ட் பண்ணும். ஒரு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணி எடுத்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து 100 feet வாட்டர் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப்னு இவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து நம்ம கேசிங் யூஸ் பண்ணால் தான் வந்து ஆக்சுவலி இது பெஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். டச் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ 170 degrees வந்து ஆங்கிளில் வைட் ஆங்கிள், 6 angle இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வருது. அண்ட் தென் 16 megapixels பிக்சல் ரீச் கேமரா இது. ஸோ ஹையஸ்ட் ரெசல்யூஷன் வந்து 4K 60 frames per second. ஸோ இதுதான் இதோடைய கண்டென்ட்ஸ். ஸோ இதில் எடுத்த வீடியோ 1-2 இருக்குது. இதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஆல், பை.